வெல்கம் பேக் டு கனி தக்ஷித் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை தாங்க. அதுவும் ஒரு டிஃபரண்டான ஒரு பீட்ஸா தோசை மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ தோசை ஊத்தியாச்சுங்க. தோசை மாவு தான். இப்போ ஒரு தோசை ஊத்திட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடிமனா தான் ஊத்தியிருக்கேன். அதனோடவே நீல வாக்குல கட் பண்ண ஆனியன்ஸையும் நம்ம போட்டாச்சு. ஆனியன் போட்டு கொடமிளகாவையும் போட்டிருக்கேன். கொடமிளகாவையும் நீல வாக்குல நல்லா மெலிசா கட் பண்ணி, கோஸையும் மெலிசா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டாச்சு. அப்படியே ஃபுல்லா நல்லா தூவி விட்டுருங்க. கேரட் இருந்தாலும் கேரட் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட் போடல. தக்காளிய பொடியா கட் பண்ணிட்டு தக்காளியும் போட்டாச்சு. இதனோடவே நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமா அப்படியே தூவி விட்டுட்டேன். மிளகுத்தூளும், ஜீரகத்தூளையும் கொஞ்சமா அப்படியே தூவி விட்டுருங்க. மிளகாத்தூளையும் தூவி விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது மேல கோட்டிங் மாதிரி இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமா மாவு விட்டுக்கலாம். மாவு விட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மிளகுத்தூளும் போட்டாச்சு. கொஞ்சமா மாவு விட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் திருப்பி போடும்போது ரொம்ப அப்படியே ஒட்டிடும், தீஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம மாவு ஊத்திக்கலாம். மாவு கொஞ்சமா லைட்டா மேல ஊத்திட்டு, நம்ம இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுறலாம். தேய்ச்சு விட்டுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா? ரொம்ப தடிமனா இருக்கு இல்லையா? அதனால இது கொஞ்சம் வேகறதுக்கு நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இல்ல பட்டர் இருந்தாலும் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நம்ம எண்ணெய் நல்லா சுத்தி விட்டாச்சு. ஓரளவுக்கு நீங்க தோசை கல் பார்த்தீங்கன்னா, தோசை கரண்டிய அடியில விட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ஈஸியா வர அளவுக்கு நல்லாவே வெந்துரணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடலாம். பொறுமையாவே திருப்பி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பொறுமையா இத இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையா திருப்பி போட்டுறலாம். இது இது திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி போட்டாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால கொஞ்சமா சிம்லயே வச்சுக்கோங்க. இல்லன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். சிம்லயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா, சூப்பரான பீட்ஸா தோசை ரெடி ஆயிடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. தேங்காய் சட்னி இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம எப்பவுமே சாதாரணமா தோசை சாப்பிடுற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. ரொம்ப கிரிஸ்பியா இருக்குங்க. சைட்லலாம் ரொம்ப அந்த குடமிளகா, தக்காளி, ஆனியன்ஸோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க.